16ஆம் நாள் மாலை திருவிழா நந்தனார் வழிபட செல்கிற போது நந்தனாருக்கு முதன்மை கொடுக்கிற வகையிலே ஏன் சிவப்பு சால்வை கட்டுகிறார்கள் அல்லது வெள்ளை சால்வை கட்டுகிறார்கள் என்றால் கிளிக்கோபுரவாசல்ல பிரசன்னா குருக்கள் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று சொல்லி இறை வழிபாட்டில் ஈடுபடக்கூடியவர்களுடைய அவர்களிடத்துல பல சோதனைகளை இறைவன் கொடுப்பான். பிறகு அவர்களை ஆள்கிற அந்த முறைமை என்பது சமயம் நமக்கு வழக்காறுகள் மூலமாகவும் வாழ்வியல் மூலமாகவும் சொல்லியிருக்கிறது. நல்லூர் கந்தசுவாமி கோவிலுடைய 16ஆம் நாள் மாலை திருவிழா இருக்கிறோம். இன்றைய நாளில் சிறப்பான உற்சவம் உள்வீதி பிரகாரத்தில் இடம்பெற போது நந்தனார் வழிபட செல்கிற போது நந்தி குறுக்க நிற்கும். அதுக்கு பிறகு அவர் மனமுருகி இறைவன்கிட்ட வழிபட்டதுக்கு பிறகு அந்த நந்தி விலகுகிற என்ற விஷயம் இறைவன் எந்த அளவு தூரம் சோதிச்சு அதுக்கு பிறகு ஆட்கொள்வார் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம். பல்வேறுபட்ட கதைகள் எல்லாம் இது தொடர்பில் இருக்குது. இதை தாண்டியும் இருக்கிறது. அது போன்ற ஒரு விஷயம் இருக்கிறது. சுவாமி எழுந்து வரக்கூடிய அந்த விஷயம் என்பதும் பல்வேறுபட்ட மாற்றங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உட்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த திருவிழாக்கள் வேகமாக நகர்கிறது அப்படின்ற ஒரு பக்கம் பார்த்தால் இன்னும் சிறப்பான பல்வேறுபட்ட விஷயங்கள் ஒவ்வொரு நாள் திருவிழாவுக்குள்ளேயும் இருக்கிறது என்பதால் முக்கியமான விடயம். உள்ள சுவாமி விளம்பர ஆரம்பிக்கக்கூடிய வேளையில இந்த விடயங்கள் எல்லாம் முன்கொண்டு செல்லப்படும். இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த நந்தனார் உற்சவம், அதை தாண்டக்கூடிய கோவில் தொடர்பில் சிறப்பான விஷயங்கள், அதே போல கிளிக்கோபுரவாசல்ல பிரசன்னா குருக்கள் தரக்கூடிய கந்தர் அனுபூதி, நல்லூர் தொடர்பில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், எல்லாவற்றையும் சேர்த்து இந்த காணொலியில பார்க்கலாம். நல்லூர் உற்சவம் தனி ஒரு திருவிழா இல்லை. இப்படியான நிறைய குட்டீஸுகளுக்கு அவர்களுக்கான மேடை களமைத்து கொடுக்குற ஒரு மேடை. திருவிழா தொடங்கினால இந்த சுற்றுப்புறம் இருக்கக்கூடிய எல்லா விதமான மண்டபங்கள்லேயும் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறும். அதில் பிரதானமாக இந்த திருஞான சமுதிர அரங்கில் கலை நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளுமே இடம்பெறும். நாட்கள் எவ்வளவு வேகமாக நகர்கிறது. 16வது திருவிழா மாலை பொழுதுல நாங்கள் இருக்கிறோம். ஏராளமானவர்கள் ஒவ்வொரு நாளிலுமே வருகிறார்கள். தென்னிலங்கையை சேர்ந்தக்கூடிய அதிகமானவர்கள் இந்த திருவிழா நாட்களில் நல்லூர் தொடர்பில் அறிவதற்கும் திருவிழாவை பார்ப்பதற்கும் என்று சொல்லியே வருகிறோம். அதில் ஒரு குழுவினர் புகைப்படம் ஒன்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த கிளிக்கோபுரத்துக்கு முன்னாலேயே உள்ளே வசந்த மண்டப பூஜைகள்லாம் ஆரம்பமாக போகுது. இன்றைய நாள் திருவிழா ஒரு வித்தியாசமான திருவிழா. தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. தொண்டர்களுக்கு தான் முன்னுரிமை. அப்படிப்பட்டிருக்கக்கூடியதை இறை சிவனை உணர்த்திடக்கூடியதை இன்றைய நாளிலேயே திருவிழா மூலம் காட்டப் போகிறார்கள் உள்வீதியில். நிறைந்த பக்தர்களோடு இந்த திருவிழா இப்போவே இருக்குது. இப்போ கொண்டிருக்கக்கூடிய அதே சமகாலத்தில் வசந்த மண்டப பூசை எல்லாம் முடிந்து முருகப்பெருமான் வெளிவீதிக்கு தயாராகிறார். என்ன வாகனம் அப்படின்றது கேள்வியாக இருக்கும். பெரிய ஒரு கம்பீரமான சிம்ம வாகனத்தில் தான் இன்றைக்கு வேல்பெருமானாக முருகப்பெருமான் எழுந்தருள்கிறார். சாத்துப்படியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதை விட சிங்கத்தோடு சேர்ந்து 2 மகர வாகனங்கள் வள்ளி தெய்வானையை சுமப்பதற்கு இந்த வில்லு மண்டப பகுதியில் தயாராக இருக்கிறது. நந்தனார் உற்சவம் என்றபடியா அவருடைய பதிகங்கள் எல்லாமே பாடித்தான் சுவாமி உள்வீதி வலம் வருகிறார். ஒரு முருகப்பெருமானுடைய 16ஆம் திருவிழாவிலே நாங்கள் திளைத்திருக்கிறோம். இன்றைக்கு பக்தர்களுக்கு முதன்மை கொடுக்கிற திருவிழா. பக்த நந்தனாருக்கு முதன்மை கொடுக்கிற வகையிலே ஆலயத்தினுடைய உள்பிரகாரத்திலே வடக்கு வீதியிலே நடராஜ பெருமானுடைய ஒரு அழகான மூர்த்தம் அமைந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த வடக்கு வீதியிலே சிவபெருமானுடைய 64 தாண்டவங்களை கூட ஓவியமாக காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். என்னுடைய
ஞாபகம் சரியானால் இந்த ஓவியங்களை ஆர்டிஸ்ட் மணியம் அவர்களும் மாணவர்களும் தான் வரைந்தார்கள். அவர் நல்லூரை சேர்ந்தவர். இந்த அழகான ஓவியங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வகையிலே பக்த நந்தனார் பக்தோற்சவம் இன்றைக்கு இடம்பெறுகிறது. அந்த பக்தோற்சவத்தினுடைய சிறப்பு இந்த நந்தனாருடைய சரித்திர கீர்த்தனையை இங்கே படித்து அதனை அரங்கேற்றுகிற ஒரு பாங்கு. அதை விட இந்த 63 நாயன்மார்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பாங்கு. எனவே தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று ஔவை பிராட்டி கூறிய அந்த வாக்கை மெய்ப்பிக்கும் வகையில் இன்றைக்கு தொண்டர்கள் சிறப்பு பெறுகிற நாள். இந்த இடத்திலே தான் இன்றைக்கு இன்னும் ஒரு நினைவு எனக்கு வருகிறது. நல்லூரிலே தொண்டு செய்கிறவர்கள், சிவபெருமான் கூட சுந்தரரை பார்த்து சொன்னார், வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வேண்டும் என்றார் என்று. அந்த வகையிலே தொண்டர்களாக இருக்கிறவர்கள் இந்த சுவாமி தூக்குகிறதிலே இருந்து சரியை தொண்டு செய்கிற தொண்டர்கள் எல்லோரும் சிவப்பு சால்வை கட்டியவர்களாக இந்த ஆலயத்திற்கு வருகிறார்கள். என்னை போல பக்தர்களாக கூடும் நண்பனில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்று இந்த கும்பிடுவதை முதன்மைப்படுத்தி நிற்கின்ற பலர் வெள்ளை சால்வை, பரமாஸ் வேட்டி என இந்த நல்லூருக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. இருந்தாலும் இன்றைக்கு பலரும் இந்த சிவப்பு சால்வை தான் கட்டி கொண்டு வருகிறார்கள். அயல் கடைகளிலே நான் நினைக்கிறேன் 900 ரூபாவிற்கு அந்த சிவப்பு சால்வை வியாபாரம் கூட, அதை கூட இந்த புடவை கடைகளிலே வாங்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தொண்டர்கள் ஏன் சிவப்பு சால்வை கட்டுகிறார்கள் அல்லது வெள்ளை சால்வை கட்டுகிறார்கள் என்றால் குணங்கள் 3.
தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம். இந்த சத்துவகுணம் வழிபாட்டிற்கு சிறப்பான குணம். ஆகவே சத்துவகுணம் வழிபாடு, இறை வழிபாடு என்று வருகிற பொழுது சத்துவகுணம் வெண்மை சார்ந்த நிறத்தால் அடையாளப்படுத்தப்படுகிற குணம். அது சத்துவகுணத்தினுடைய மேலாண்மையாக கோவிலுக்கு வெள்ளை சார்ந்த நிறங்களை அணிய வேண்டும் என்று வகுத்தார்கள். ரஜோகுணம் சிவப்பு சார்ந்த வண்ணத்தினால் அடையாளப்படுத்தப்படுவது முயற்சியினுடைய வெளிப்பாடு. ஆகவே தொண்டு செய்கிற பொழுது முயற்சி தானே அங்கே மேலோங்கி நிற்கிறது. எனவே சிவப்பு நிறம் சார்ந்த அடையாளம் தொண்டிற்கு அந்த மூடை ஏற்படுத்தும், அந்த நிலையை எங்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் நாங்கள் சிவப்பு சால்வைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நல்லூரிலே ஒரு பாடசாலை ஒழுங்கு விதியை போல சில விதிகளை ஒழுங்காக கடைபிடிக்கிறார்கள். இந்த சுவாமி காவ வேண்டுமென்றால் கூட முந்தைய காலத்திலே எங்கள் ஆண்கள் கடுக்கன் காதிலே அணிந்தார்கள். வெள்ளைக்காரனிடம் வேலைக்கு போனால் அந்த கடுக்கன் அணிந்தவர்களை வெள்ளைக்காரன் வேலைக்கு எடுக்கவில்லை. அதனால் தான் ஆண்கள் எல்லோரும் கடுக்கன் அணியாத பாரம்பரியம் இந்த மண்ணிலே வந்தது. அதை போலத்தான் இப்பொழுது இந்த டெட்டு, பச்சை குத்துதல் என்று ஒரு பரவுகை ஏற்பட்டாலும் இந்த சுவாமி காவுகிற எவரையும் இப்படியான ஒரு தோற்றத்திலே காண முடியாது. அவர்கள் எல்லோரும் ஒரு ஒழுங்கிலே, ஒரு பக்தியோடு, ஒரு புனிதத்தோடு தங்களுடைய பேணுகையை, தங்களை பேணிக் கொள்கிறார்கள் என்பது கழுத்திலே கழலை வைத்தவர்களாக, அது கூட எம்பெருமானை சுமந்து 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 அவர்களுடைய முதிர்ச்சியை காட்டுவதாக அந்த கழலை வைத்தவர்களாக அவர்கள் அடியார்க்கும் அடியேன் என்று தொண்டு செய்கிறார்கள். அந்த வகையில் தொண்டர்களுக்கு உகந்த நாள் இன்றைய நாள் என்றால் மிகைப்படாது. பக்தநந்தனாருடைய சரித்திரத்தை நீங்கள் எல்லோருமே அறிவீர்கள். அந்த வகையில் திருநாளை போவார் என்று சிறப்பிக்கப்படுகிற அவர் ஊடாக இந்த பக்தியினுடைய பெருமையை, ஏனென்றால் இந்த யுகங்கள் 4, கிரேத, திரேத, துவாபர, கலி என்று 4 யுகங்கள். கிரேத யுகத்திலே ஞானத்தினாலே முத்தி, திரேத யுகத்திலே தானத்தினாலே முத்தி, துவாபர யுகத்திலே யாகத்தினாலே முத்தி, கலியுகம் இருக்கிறதே பக்தியினால் தான் முத்தி. எனவேதான் பக்தி வலையில் படுவோன் காண்க என்று மாணிக்கவாசகர் கூட திருவாசகத்திலே திருவண்ட பகுதியிலே குறிப்பிடுகிறார். எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த திருவாசகம், முத்தினறிய அறியாத மூர்க்கருடைய முயல்வேனை பத்தினறி அறிவித்து பலவினைகள் பாரம் வண்ணம் என்று பாடுவார் மாணிக்கவாசகர். அந்த பக்தி நெறியினுடைய மேன்மைக்குரிய நாள் இன்றைய நாள். பக்தநந்தனாரை உள்விதி பிரகாரத்திலே தரிசித்திருக்கிறோம். அதை போல இன்றைக்கு சிறப்பு பெற்ற தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிது என்கிற நாளிலே முருகன் தொண்டர்களாக, முருகன் அடியவர்களாக நாங்கள் முருகனை எந்நாளும் பூசிக்கின்ற நிலையில் இன்றைக்கு அதற்குரிய சிறப்பான நாள் என்று பெருமை கொள்வோம். அலங்காரா, நல்லூரா. உள் பிரகாரத்தில் யாக பூசை எல்லாம் முடித்து முருகப்பெருமான் பெருமானாக எழுந்து வரக்கூடிய அந்த காட்சி மங்கள வாத்திய இசையோடு முன்னே வர, இன்றைய நாளில் இன்னும் ஒரு கம்பீரமான அலங்காரத்தோடு தான் வேல் பெருமான் வெளிவீதி வலம் வருகிறார். செம்மஞ்சள் நிறத்தில் சாத்துப்படியெல்லாம் செய்து சிவாச்சாரியர்களுடைய அந்த ஆடையினுடைய நிறமும் அதுவாகத்தான் இருக்கிறது. ஒரு கம்பீர தோற்றத்தோடு சிங்கம் வேல் பெருமானை சுமந்து வருகிறது. 2 மகரங்கள் வள்ளி தெய்வானையை சுமந்து வருகிற அந்த அற்புதமான காட்சியை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம்.
உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பாளையம் வள்ளர் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காணாமணி விளக்கு. எங்களுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கிற போது இறை வழிபாட்டுக்குரிய இடமாக அதுவே இருக்கும். ஆலயங்களை நாடி போகத்தவில்லை. ஏன் ஆலயங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டுமாக இருந்தால் மனம் இன்னும் ஒரு படி ஒருநிலைப்படுவதிலே மேலேறி போகிறது. இந்த இறை காட்சிகள் தரிசனங்கள் நமக்கு ஆத்ம திருப்தியையும் நிம்மதியையும் கொடுக்கிறது. இப்படி நிறைய காரணங்களை சொல்லலாம். ஆலயம் என்று சொன்னால் ஆன்மா லயப்படுகிற இடம். இதெல்லாம் சிறு பிராயத்திலே நாங்கள் படித்திருக்கிறோம். ஆன்மா உருக்கி ஒரு புள்ளியிலே வந்து நிற்பதைத்தான் இந்த வேல் குறிக்கிறது என்று சொல்லி வேல் வழிபாட்டு செய்யக்கூடியவர்களாம் காரணம் சொல்கிறார்கள். சிம்மமேறி வேற்பெருமான் வந்து திரும்புகிற அந்த அற்புதமான காட்சி இருபக்கமும் வள்ளி தெய்வயானை சமேதராக இந்த தேர்முட்டி பகுதியில் வந்து முருகப்பெருமான் இப்போது வெளிவீதி வலம் வந்து கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். சில விடயங்கள் சிலவற்றினால் தான் நிறைவேறும். பிரசன்னா குருக்கள் இந்த கிளிக்கோபுர வாசலில் தரக்கூடிய அந்த கந்தர் அனுபூதி என்பது மிகுந்த நிறைவை நிறைய பேர் கொடுக்கிறது. சுவாமியும் சமகாலத்தில் எழுந்து இந்த பக்கம் வந்த சம்மானம் போன்று திகழும் வேலவன் அந்திப் பொழுதில் செக்கச்சி வேலென்று சிவம் திகழும் வேலவன் செவ்வானம் போன்று வானம் செவ்வானம் போன்று வந்த வேலவன் அன்று எனக்கு உபதேசித்தான் வேலவன் என்றெனக்கு உபதேசித்தான்
உபதேசித்தான். அந்த உபதேசத்தை நான் இவ்வாறு மற்றவர்களுக்கு எடுத்து உரைப்பது என்று தெரியவில்லையே கந்தா. சக்கச்சவிந்தவானமாக வந்து எனக்கு முன்னமே நான் உபதேசம் செய்தாயே. அதை நான் எவ்வாறு விவரிப்பது பிறருக்கு? அது தானாக உணரப்பட வேண்டியது. நீ உணர்த்தியதால் நான் உணர்ந்ததை எவ்வாறு பிறருக்கு எடுத்துரைப்பது? நீதானே கருணையும் மனிதமாக அன்பொரு நாள் எனக்கு உபதேசித்தாய். அதை எவ்வாறு பிறருக்கு நான் எடுத்துரைத்தேன்? ஒவ்வாறு என உணர்வித்தது. அந்த உபதேசத்தை நான் அறிவார். தானாக உணர்வார்களே அன்றி அறிந்து தேடி அறிந்து கொள்வார்களே அன்றி எடுத்துரைத்தாலும் புரியாது, புரிந்து கொள்ள மாட்டார்கள். கந்தா, நீயே கருணை கொண்டு அவர்களுக்கும் எடுத்து சொல்லு. கந்தா, செவ்வானுருவில் திகழ்வேலவன் ஒவ்வாதவன் உணர்வித்தல்லா. அவ்வாறு அறிவார் அறிகின்றதனால் எவ்வாறு ஒருவர்க்கு செய்ப்பதுவே நான் எவ்வாறு ஒருவர்க்கு செய்ப்பதுவே. கந்தா வேலவா செவ்வானவாக சிவந்து நிற்கின்ற வேலவா, அருகில் மேல் வந்து புரிய வைக்காயோ வேலவா. கந்தா நல்லை கந்தா உபதேசம் தா. இந்த கந்தரநூதியெல்லாம் பாடி முடிச்சது பிறகு திடீரென்று பார்த்தா கோவில் வீதியில் முருகப்பெருமான், அதை தாண்டி இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட வேடமிட்ட சிறார்களை பார்க்கக்கூடிய இருந்துச்சு. என்னென்னு சொல்லி பார்த்தா 63 நாயன்மார்கள். இவன் 63 நாயன்மார்களா? என்னதான் செய்றீங்க இப்படி? அறநெறி பாடசாலை, யாழ்ப்பாண அறநெறி பாடசாலைகள் மாணவர்கள் நந்தினார் திருவிழா காண்டி.